காலையிலேருந்து போன டிங்கி 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 டிங்கின்னு அடிச்சுக்கிட்டே கிடக்கு. அது வாழ்த்துனா வாழ்த்து, சாதாரண வாழ்த்துல, அடமலை வாழ்த்துல, பேய் மலை வாழ்த்து கொட்டுறாங்க அப்படியே. தமிழர் தின வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள், ஹாப்பி தமிழ் நியூ இயர், ஏகப்பட்ட விஷஸ். ஆக்சுவலி அதை ரிசீவ் பண்ண போதில் ஸ்டேட்டஸு அதெல்லாம் வேறு அல்டிமேட்டு. ஆள போகிறார் தமிழை, தமிழன்டா நான் ஒரு தமிழ், ஏகப்பட்டது என்னென்ன இருக்குமோ தேடி பிடிச்சி இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்ல அந்த ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜி பூரா இன்னைக்கு போட்டு கொட்டி தீர்த்துட்டாங்கன்னு வைங்கள. இனிமேல் அடுத்த வருஷம் தான் எல்லாத்துக்கும் உபயோகப்படும். கொண்டு போய் எல்லாத்தையும் குடோரில் அடைச்சிருவாங்க. இப்போ அதை பார்க்குறப்ப இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு எனக்கு இப்போ பாராட்டு விழா. என்னத்தை பிடுங்கி கிழிச்சு தள்ளிட்டோம் யோசிச்சு பாருங்களேன். ஏற்கனவே எப்போவோ எவனோ ஒருத்தன் பண்ணி வச்சுட்டு போன பெருமையை பேசிக்கிட்டு தான் இப்போ வரைக்கும் உட்கார்ந்துருக்கா. நம்ம இப்போ செஞ்சது, நம்ம இப்போ பண்ணது அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு விஷயம் கேட்குறேன். உள்ளூருக்குள்ளே நம்மளால் பொழைக்க முடியுது. உள்ளூருக்குள்ளே நம்மளோட பெருமை இப்போ என்ன தெரியுமா? உண்மையிலேயே ஒரு ஃபுல்லை வாங்கி ஒரே அளவு குடிக்கிறது, போதையை போட்டு பொம்பளை பிள்ளைகள கற்பழிக்கிறது நடக்குது. இதெல்லாம் தான் இப்போதைக்கு பெருமையான விஷயம். நல்லது இருக்கு, அது ஏதோ ஊருக அளவுக்கு தான் எங்கேயோ ஓரளவு ஒட்டிக்கிட்டு இருக்கு. அப்படி ஒருவேளை எங்கேயாச்சும் இருந்தாலும் அதை எடுத்து பேசுறதுக்கு, அதை முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டுறதுக்கு நாம் யாருமே தயாராக கிடையாது. சார் ஊருக்குள்ள பொழைக்க முடியல சார். இப்போ நம்மளாம் வெளியூர் இல்லை, வெளி மாநிலம் இல்லை, வெளி நாட்டுக்கு தான் வேலைக்கு போகிறோம். ஏன்னா நம்ம ஊருக்குள்ளே பொழைக்க வழி இல்லை. ஆனால் நம்ம ஊருக்குள்ளே யாரெல்லாம் பொழைக்கிறாங்க தெரியுமா? நம்ம ஊருக்கும் அவங்களுக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தமே இல்லாதவே நம்ம ஊரில் பொழைக்கிறோம். ஒன்றும் இல்லை, உங்கள் ஊராக இருக்கட்டும், என் ஊராக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இப்போதைக்கு நான் இந்திக்காரன் மட்டும் சொல்லலை, எல்லா ஊர்க்காரங்களும் சொல்கிறேன். பட் குறிப்பாக இந்திக்காரன் எல்லா கிராமங்கள்லையும் போய் செட்டில் ஆகி உட்கார்ந்துருக்காங்க. அது சாதாரண கூலி வேலை செய்கிறதுக்கு இல்லை, அதை செய்கிறதுக்கு வர்றாங்க. ஒட்டு மொத்தமாக குடிபெயர்ந்தே வர்றாங்க. இங்கே தொழில் பண்ணி அந்த தொழில், அதாவது நம்ம ஊருக்குள்ள நம்மளால தொழில் பண்ண முடியல, ஆனால் அவன் தொழில் பண்ணுறான், அவங்ககிட்ட நம்ம வியாபாரம் பண்ணுறான், அவன் ஃபேமிலியை கொண்டு வந்து இங்கே வைக்கிறான், நம்ம ஃபேமிலியை கூட்டிகிட்டு வெளிநாடு போய் செட்டில் ஆகும். இவ்வளவுதான் நம்ம பெருமை. இதைத்தான் நம்மளால் செய்ய முடியும். அதாவது ஊரை விட்டு ஓடுறது நமக்கு இப்போ பெருமை, அவ்வளவுதான். இதில் நம்ம பெருமைப்படுற முதல்ல நம்ம இருக்கணும் சார். நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன செய்யணும், ஊருக்குள்ள இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும். அவங்க மேலே தப்பே சொல்ல முடியாது. அவன் திருடலை, நல்லா தெரிஞ்சு, ஒவ்வொருத்தரும் திருடலை, கொள்ளை அடிக்கலை, அதுக்கு ஒரு குரூப் தனியாக இருக்குது. ஆனால் ஊருக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அவன் உழைக்கிறான். ஏன் நம்மளால அதை பண்ண முடியலை? ஒரு காலத்துக்கு அப்புறம் இன்னைக்கு அவன் நம்மக்கிட்ட கை கட்டி வேலை பார்க்கலாம். ஒரு 25-30 வருஷத்துக்கு அப்புறம் அவங்ககிட்ட நம்ம கை கட்டி வேலை பார்க்குற மாதிரி ஆயிரும். ஹிந்தி தெரியல, வேலை இல்லைம்பா. இப்போ நம்ம தமிழ் கற்றுக்கிறான்ல, ஹிந்தி கற்றுக்கிட்டே வேலைக்கு வராம்பா. எல்லாமே இங்கே நடக்கும். அதனால கொண்டாடுறது முக்கியம் இல்லை, அடுத்த ஜென்ரேஷனுக்கு நாம் என்ன கொண்டு போய் சேர்க்கிறோன்றது முக்கியம். இப்போ இருக்கிற நம்மளாலே இப்போ இங்கே வாழ முடியும். அடுத்த ஜென்ரேஷனில் எப்படி வாழும்போது எவன் இங்கே இருக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான்? எல்லாம் ஊரை விட்டு ஓடுறது. கேட்டால் ஒரே வாரத்தில் ஊருக்குள்ளே பொழைக்கிறதுக்கு வழி இல்லை, வழி இல்லைன்ற பொழைக்கிறதுக்கு வழி இல்லை. அவ்வளோ இவ்வளோ பேர் ஃபேமிலியோட இங்கே உட்காந்துருக்கா. ஸோ இதெல்லாம் இருக்குது, தெரிஞ்சுக்கிட்டு பார்த்துங்க. எல்லாருக்கும் தமிழர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லணும்ல.